ஓட்சோரி நடந்திருக்குது. இந்தியாவே ஓட்சோரியை வெட்ட வெளிச்சமா பார்த்துருச்சு. அதுக்கு உண்டான டேட்டாஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவும் கொடுத்தாச்சு. எலெக்ஷன் கமிஷனரும் வந்து பேசிட்டாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் பேசியிருந்தாக்கா அதுல ஒரு தெளிவு பெற்றிருக்க வேண்டாமா இல்லையா? அந்த டேட்டா எல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆள் யார்? எலெக்ஷன் கமிஷனா குமாரா? இதுதான் கேள்வி. அப்ப குமார் தான் எலெக்ஷன் கமிஷன்ல ப்ரூவ் பண்ணுவார்னா அங்க எதுக்கு எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு? குமார் கொண்டு போய் ஈஸியா உட்கார வச்சிடலாம்ல. ஏன் அது செய்ய மாட்டீங்க? இவர் சொல்றாரு ராகுல் காந்தியை நாட்டில இருந்தே கடத்தணும்னு. அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தி விஜய் கூட போயிடணும்னு. அப்போ எவ்வளவு அச்சத்துல வலதுசாரியும் RSS கூட்டமும் இருக்குதுங்கிறத கண் கூட பார்க்கிறோம். காரணம் என்னன்னா சார், இவங்களுடைய கொள்கையும் இவங்களுடைய டார்கெட்டும் அதுதான். இந்தியாவை வந்து ஏன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் சமயத்தில் இருந்தே நாங்கள் இப்போது வந்து மைனாரிட்டியா இருக்கிறோம். எங்களுடைய அடுத்த ஆட்சிகள் வரும்போது பெரும்பான்மையாக ஆகும்போது இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றக்கூடிய விஷயம் நடக்கும்னு சொன்னாங்க. அதனுடைய முழு முயற்சியை பக்காவை எக்ஸசைஸ் பண்றாங்க. they are doing it everything as an exercise. ஆதார் கார்டு கம்பல்சரி ஆக்குனதுல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை கம்பல்சரி ஆக்குனதுல இருந்து இப்ப கம்ப்ளீட்டா அதை டூப்ளிகேட் ஆக்குனதுல இருந்து மொத்தமாவே இவங்க ஒரு பிளான்ட் எக்ஸசைஸாவே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாட்டு மக்களை காக்க வேண்டிய முக்கியமான இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் செய்ய தவறினால் அடுத்த தலைமுறை நம்மளை பழிக்கும். அந்த விஷயத்துல வந்து மிக முக்கியமா வேற்று மாநிலத்தை வந்து முதல்வர் அவர்கள் போனதை பத்தி இவ்வளவு அச்சம் கொள்ற நீங்க ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இதோட ஸ்டாலின் நிக்க மாட்டாரு. இவருக்கு கட்டத்துல சரியில்லை, ஜாதகத்துல சரியில்லை, முதல்வர் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க. முதல்வர் ஆயிட்டாரு. இவர் கும்முடி பூண்டி தாண்டினா திமுகக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்க. கும்முடி பூண்டி தாண்டி இல்ல, பீகார்ல போய் நின்னுட்டாரு. இனி நீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. காரணம் அவருடைய அடுத்த எல்கை எங்க இருக்குங்கிறத மக்கள் முடிவு பண்றாங்க. மக்களை நோக்கி அவள் செல்கிறார். நீங்கள் பயந்து போய் இருந்து அவர் மேல் பழி சுமத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. யாரு வந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். படிச்சுக்க கையில தட்டி தூக்குவா